சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாப்பாடு அப்படின்னு இந்த பசங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் எப்போவுமே இந்த சிக்கனு மட்டன் இதான் பிடிக்கும், முட்டை கொஞ்சம் பிடிக்கும் இல்லையா. ஆனால் அதுவும் ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு கேரட், கோஸு, முட்டை, நல்லா பாஸ்மதி அரிசி இதெல்லாமே இன்னைக்கு ரொம்ப அதிக வேலை. ஆனால் ருசியான ஒரு சாப்பாடுங்க. ஒரு வேளைக்கு, அதாவது மதியத்துக்கு சாப்பிடலாம். மற்றபடி மறுநாள்லாம் இதை சாப்பிடவே முடியாது. நம்மளுக்கு எப்பவுமே நல்லா சுட சுட சோறு, மீன் குழம்பு, அதுதான் எங்கள் வீட்டில் எனக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் இந்த பசங்க என்னென்னா ரொம்ப விரும்பி இந்த மாதிரி அம்மா இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா. சரி வாங்க அப்படின்னு சொல்லி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. வாங்கிட்டு வரும்போதே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தது. ஆனாலுமே அந்த சிக்கனுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். 65 சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக கடலை மாவு, மைதா மாவு, அது மாதிரி அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டையுடைய வெள்ளைக்கரு, 2 முட்டை வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அது மாதிரி 65 தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டிருக்கேன். அதை நான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழ சாறு ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த 65 போட்டு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் குட்டிங்கெல்லாம் சிக்கன் வாசனைக்காக கிச்சனில் படுத்திருக்காங்க. இப்போ பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அரிசியை அப்படியே தண்ணியில் போட்டுருவோம். கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் கலந்துருக்கேன். வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சாப்பாடு வெந்துடுச்சுங்க. இப்போ இவங்களுக்குலாம் இந்த சிக்கன் கொடுக்கலாமான்னு நான் கேட்டேன். வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெரியவ மட்டும் சிக்கன் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாங்க. ஏன்னா அதில் எலுமிச்சை பழம் சாரெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்க பாவமாக இருக்குது. வேற நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. தனியாக வேக போட்டு தரேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். என்ன முள்ளுலாம் சாப்பிடக்கூடாதுங்க, சத பீஸ் மட்டும்தான் சாப்பிடணும். இப்போ சில்கியை பாருங்க, ப்ரௌனிமா என்ன அழகா எப்படி படுத்திருக்கா பாருங்க பிளாக்கி மேலே. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல 3 முட்டையை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பரட்டிட்டேன் பாருங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிரும் ஒரு தட்டில். முதல்லயே நம்ம முட்டையை அப்படியே வானலில் பரட்டி எடுத்து வச்சிருவோம். 65 போட்டு முதல்ல கொடுங்கன்னு கேட்குறாங்க. நான் தான் பிறகு போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம். எல்லாமே அரை வேக்காடாக இருந்தாலே போதும். நல்லா வெங்காயம் அப்படியே லைட்டாக வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஒன்றும் வேகணும்னு கிடையாது. இங்கே பாருங்க, இந்த பிள்ளைய பாருங்க எவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு. என்னடா தங்கங்களா, வேணுமா உங்களுக்கு கோழிக்கறி வேணுமா? உனக்கு தரேன் குட்டிமா, உனக்கு தரேன் ஒரேம்மா தரேன்டி செல்லம். கேரட்டு அதே வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் பாருங்க. கேரட்டு பெருசாக தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்டாகணும் அப்படின்றதுக்காக. கோஸ் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அந்த கேரட்டோட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4 கலக்கி விடுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, நல்லா வதங்கவே தேவையில்லை. அப்படியே பச்சையாகவே இருந்தாலே போதும். ஆனால் நான் கொஞ்சம் நல்லா வதங்க வச்சு தான் அந்த சாப்பாடை போட்டிருக்கேன். இல்லை சோயா சாஸ்லாம் எதுவுமே கலக்கலை. மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். முக்கியமாக மிளகுத்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஃப்ரைட் ரைஸ் அந்த மசாலா விற்கும் இல்லையா கடையில், அது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், ரொம்ப போடக்கூடாது. நல்லா கலக்கிக்கலாம். இவ்வளோதாங்க. அதாவது முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலக்கிக்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. சாப்பாடு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சு இல்லையா, அதனால நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், காயிலேயே போட்டுட்டேன். முட்டையிலுமே கொஞ்சோண்டு உப்பு போட்டு தாங்க அதை கலக்கி எடுத்தேன். இப்போ நம்ம வடிச்சு எடுத்து வச்ச பாஸ்மதி அரிசியை அப்படியே வானலில் போட்டு ஒரு 4 கிளறி விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டாம உடையாம கிடைச்சது பாருங்க இன்னைக்கு. அதுதான் இந்த சாப்பாட்டுக்கே ஒரு ருசி கொடுத்தது. நல்லா கலக்கிக்கலாம். நல்லா அப்படியே கலக்கி விட்டுருவோம். சாப்பாட்டை உடைக்க கூடாது.
பார்த்தாலே தெரியும் சாப்பாடு உடையில. இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம அப்படியே எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருவோம். ஏன்னா அந்த வானலில் தான் வந்து 65 போட்டாகணும் இல்லையா, அதுக்காக மாற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. முன்னாடியே ஏமா இந்த 65 போடல, ஏன்னா போடும் போதே அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம், அதாவது இதை முடிச்சுட்டு தான் அதில் நான் வந்து 65 வேலையை ஆரம்பிச்சேங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்றோமோ இல்லையோ வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க. இங்கே எல்லாருமே பொறிச்சு வைக்க வைக்க சாப்பிட்ருவாங்க. முடிஞ்சிடுச்சு. முட்டை ஃப்ரைட் ரைஸ் வேலை முடிஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிட்டே இருக்கு. அப்படியே ஒன்னொன்னா எடுத்து போடணும். ரொம்ப மொத்தமாக போட்டோம்னா அந்த 65லாம் அப்படியே தனித்தனியாக கிடைக்காது. அதனால கொஞ்சம் வேலை மெனக்கட்டு ஒன்று ஒன்றா போடணும். எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். பாருங்க, முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, மொத்தமாக அப்படியே அள்ளி போட்டுறக்கூடாது. அப்படியே ஒன்று ஒன்றா போடணும். அப்பதான் இந்த 65 வந்து ஒட்டாம தனித்தனியாக கிடைக்கும். போட்டாச்சு. அப்படியே வாசனை தூக்குதா எல்லாருக்கும். அம்மா சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்றாங்க. இருங்க பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். சூப்பராக இருந்ததுங்க இந்த 65 இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்பயுமே கடலை மாவு கலக்க மாட்டேன். இன்னைக்கு கடலை மாவு கொஞ்சமாக கலந்து போட்டிருக்கேன். அதனால ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. போட்டாச்சு எல்லாமே. ஓரிய குட்டிக்கு சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சு. ஏன்னா நம்ம சாப்பிடும் போது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கும் சாப்பாடு செய்யணும் இல்லையா, அதனால அவங்களுக்கும் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கலக்கி எடுத்துப்போம். முடிஞ்சிருச்சு. நல்லா வெந்துடுச்சு. மீதி இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாருமே வாங்க ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னா எல்லாரும் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. பசங்க எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் பெரியவளுக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். தரண்டி செல்லம், உனக்கு இல்லாத உனக்கு கொடுத்துருக்கோம் பாரு. அக்கா தருவா, சாப்பிடு. நீங்களும் இதே மாதிரியே சிக்கன் 65 போட்டு பாருங்க. ஏன்னா சில டைம்ல வந்து இந்த சிக்கன் 65 வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்குங்க. அதை மாதிரி வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து சரியாக பிடிக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்காக சொல்கிறேன். அந்த எலுமிச்சைப்பழ சாரோட அப்படியே லைட்டாக புளிப்பு தண்ணியோட சூப்பராக இருந்துச்சு. நானும் ஒன்று எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சுட சுட இருக்கும் போதே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இன்னொரு நாளைக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வாரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் பசங்கிட்ட. அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவோம். வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே எடுத்து போட்டு எல்லாரும் சாப்பிட கூப்பிட வேண்டியதான். நீங்கள் மதியத்துக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. அது மாதிரி ஓரிய குட்டிக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு, சாப்பாடு வச்சாகணும். அவளுக்கு ஆனால் இன்னைக்கு வந்து 2 பீஸை கொடுத்துட்டு தயிர் சாதம் தான் குட்டிங்களுக்கும் அவளுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து யோசிச்சு வச்சிட்டு இருக்கோம். யாருக்கு முட்டை ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், யாருக்கெல்லாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா வேலையுமே முடிஞ்சு போச்சு. சிக்கன் வந்து இன்னைக்கு 1 கிலோ நல்லா ஆசை தீர எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். என்னதான் இருந்தாலும் வெங்காயம் முக்கியமாக, வெங்காயத்தையுமே நல்லா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக நல்லா சின்னதாக நைஸாக வெட்டி சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக இருந்ததுங்க. பசங்க சொன்னாங்க, அம்மா கடையில் வாங்குற மாதிரியே இருக்குமா, அவ்வளவு சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் நம்ம பிள்ளைங்களுக்கு. எப்பவுமே எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்லா கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சிக்கன் ரைஸ் செம்மையாக செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க. இப்போ வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்குமே வந்து சிக்கன் தான் இன்னைக்கு கொஞ்சமாக கொடுக்கலான்னு இருக்கேன். 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் முதல்ல. அதுவும் முக்கியமாக இந்த பசங்க சின்ன சின்னதாக போடலன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது சிக்கன் ரைஸுக்கு. நம்ம வந்து பிறகு எல்லாமே செஞ்சு முடிச்ச பிறகு அதை சின்ன சின்னதாக தானே கட் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து சிக்கன் பீஸை வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டேங்க. ஆனால் யாருமே வந்து அதிகமாக எப்படின்னா பொரிக்கும் போதே எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நடக்கலை. ஏன்னா பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு.
அதன் பிறகு நம்ம வந்து அதாவது சிக்கன் ரைஸ் செஞ்சு முடிச்ச பிறகு அதில் பிச்சு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோ விருப்பம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை பெரிய பீஸா இனிமே வந்து இந்த மாதிரி போடாதீங்கம்மா, கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டால் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு ஒரே பிரச்சனைங்க. சரி எது எப்படியோ, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக இன்னைக்கு குடமிளகாய் மட்டும்தாங்க போட்டிருக்கேன். ஒரு 4 முட்டை உடைச்சி ஊற்றி அப்படியே பிச்சை சிக்கனை அது கூட சேர்த்து நல்லா கடையில், அதாவது ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தப்ப அம்மா செமையாக இருக்குன்னு சாப்பிட்டாச்சு. ஓரியோ குட்டியுமே சரி அவங்க குட்டியும் சரி ஆளுக்கு ஒரு புடி கொடுத்துருக்குறேன். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியலங்க, ஆனாலும் பிள்ளைங்க வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து கொடுத்துட்டேன். ஓரியோவுக்கு வந்து சிக்கன் மட்டும் பிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அவளுக்கு தனியாக வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம் வெள்ளை சாப்பாட்டுலன்னு சொல்லி வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் 1 கிலோ சிக்கனை கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. நான் என்னென்ன பொருள் கலந்துருக்கேன்னா கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 65 போட்டிருக்கேன், அதாவது தூள் கலந்துருக்கேன். நடி தங்கம் காரத்தூள் கொஞ்சமா கலந்துருக்கேன், எலுமிச்சை சாறு கலந்துருக்கேன், அது மாதிரி முட்டை கரு வெள்ளை கலந்துருக்கேங்க. இதுதான் இன்னைக்கு 65 போறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு மணி நேரம் அது பாட்டு கொஞ்சம் ஊறட்டும், அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா பெரட்டி வச்சுட்டேங்க. பாஸ்மதி அரிசியை கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதன் பிறகுதான் ஒலை கொதிச்சிட்டு இருக்கு, நம்ம பிறகு போட்டுக்கலாம். நல்லா கழுவி விட்டுடலாம் பாருங்க, அப்படியே அந்த தண்ணி கீழே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ஒலை கொதிச்சிடுச்சு. பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் ஊறிடுச்சு. கொதிச்ச ஒலையில அரிசியை போட்டாச்சு. கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். என்னது என்ன உங்களுக்கு எவ்வளோ அழகா ஓரியோ படுத்திருக்கு பாருங்களேன் நடு வீட்டில். என்னடி தங்கம் அசையாத படுத்திருக்குது. எண்ணெய் அடுப்பில் நல்லா சூடாயிடுச்சு. சிக்கனை ஒன்று எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்க. எல்லாத்தையுமே போட்டுருவோம். ஒன்று போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பளபளன்னு இருக்குங்க இந்த எண்ணெயில் 65 பார்க்கும்போது. எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டேங்க. அப்போ நான் இவங்க எல்லாருமே கீழே இருக்காங்க, என்ன பண்ணுறது, ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸை போட்டாச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ எடுத்துக்கலாம். இது அப்படியே நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிக்கிட்டோம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். இது சின்ன சின்னதாக பிக்கிறது தாங்க விஷயமே. கொஞ்சம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இதை பிச்சு எடுக்கிறதுக்கு. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க. அப்படியே போடவே கூடாது, ஒன்னொன்னா போடணும். எல்லாமே போட்டுக்கலாம் பாருங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஓரியோ குட்டிமா வேணுமாடி, வேணுமா? எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, என்ன ஸ்டைலு. நடி தங்கம் இதெல்லாம் வேணுமா உங்களுக்கு? இப்போ சாப்பாடு வந்து நான் வடிச்சு ஆற வச்சு எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் பாருங்க ஒரு தட்டுல. கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சுட்டேங்க வீட்டில், நாளைக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால இது எல்லாமே வந்து இப்போ ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், குடமிளகாய் வெட்டியாச்சு, 3 பச்சை மிளகாய், முட்டை, 65 நல்லா ஆற வச்ச சோறு, அவ்வளோதான். கொஞ்சமாக வானல்ல எண்ணெய் ஊற்றி 4 முட்டையுமே முதல்ல அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா பொரிச்சு எடுத்த பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் முன்னாடி எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன் இல்லையா, அப்போ வந்து முட்டையை தனியாக எடுத்துட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டையோடய வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இப்போ கொஞ்சமா ஃப்ரைட் ரைஸோடைய மசாலா இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டேன். சின்ன சின்னதா சிக்கனை பிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது அப்படியே அந்த முட்டையோட சேர்த்துட வேண்டியதாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப
நல்லா கிளறிப்போம். எண்ணெய்லாம் தாராளமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சாப்பாடு. ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து வெள்ளை சோறு தாங்க எப்பயும். இதெல்லாம் பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த சாப்பாடை வந்து அளவு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே வெள்ளை சாப்பாடு குழம்பு கொடுங்களேன், இந்த அளவோட கம்மியாக சாப்பிடுவாங்க பசங்க. அதுதான் இந்த சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பம் இல்லையா? இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச அந்த பாஸ்மதி அரிசி சாப்பாட்டை அப்படியே தூக்கி கொட்டிக்கிட்டோங்க. பாருங்க, கொட்டியாச்சா? நல்லா கலகலன்னு இருக்கு பாருங்க. ஒரு சோறு கூட உடையில பாருங்க. இதுதான் இந்த சாப்பாட்டுக்கான ஒரு ருசியே. நல்லா கிளறி விட்டுக்கலாம். எவ்வளோதான் நீங்கள் கிளறி விட்டாலுமே அந்த சாப்பாடு உடையவே உடையாது பாருங்க. ஒன்று கூட உடையல. அந்த அளவுக்கு வந்து அந்த அரிசி சாப்பாட்டை நல்லா வடிச்சு எடுத்திருக்கேன். கடைசியாக கொடைமிளகாயை போட்டுக்கணுங்க. முன்னாடியே போடவே கூடாது, கடைசியாக போட்டுக்கணும். இப்போதான் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட வாசனையே அடிக்குது பாருங்க. ரோட்டு கடையில் அடிக்கிற வாசனை எப்படின்னா இந்த குடமிளகாயில் ஒரு வாசனை வரும் தெரியுமா? அது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். இப்போ மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்க வேண்டியதான். முடிஞ்சிடுச்சுங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேலை. சாப்பிட வேண்டியதான். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பம். ரொம்ப பிடிச்சிடுச்சு சாப்பாடு. என்னதான் மீன் குழம்பு கறி குழம்பை விட எப்படிதான் அருமையாக வச்சு கொடுத்தாலும் இந்த ஃப்ரைட் ரைஸை அடிச்சிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்க ரொம்ப அருமையாக சாப்பிட்டாங்க. அதுவும் நைட்டுமே இதே சாப்பாட்டே சாப்பிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு இட்லி தோசை கூட சாப்பிட்டுலங்க யாரும். நைட்டுமே இந்த சாப்பாடே சாப்பிட்டு இன்னைய வேலையை முடிச்சாச்சு. என்னது வேணுமா? எல்லாருக்கும் வேணுமா? வேணுமாடி குட்டிங்களா? வேணுமாங்க, இவங்க எல்லாருக்கும் வேணுமா? ஆனால் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாங்கங்க. இவங்களுக்குமே நல்ல ஒரு சாப்பாடு தான். மீன் தான் அதிகம் கொடுக்கக்கூடாது, சிக்கன் கொஞ்சம் கொடுத்தேன் இவங்களுக்கு. கொஞ்சம் சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டு சாஸ் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க. நல்லா சூடாக அப்படியே கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சோம்னா மிச்சங்க. நம்மளுக்கு பணம் ரொம்ப ரொம்ப மிச்சம். அதுக்காக தான் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடணும். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமா. சாஸ் ஊற்றியாச்சு. சுட சுட மழையா இருக்கு எங்கள் ஊரில். சாப்பிட போகிற நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். வந்து ஒன்றுமே செய்யலைங்க, பசங்களுக்குமே செய்யலை, யாருக்குமே செய்யலை. அப்படியே கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து நான் என்ன பண்ணேன்னா, தோசை இருந்துச்சா அந்த தோசை அப்புறம் பழையது இதெல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்காக சாயந்தரம் என்ன பார்த்தீங்கன்னா பசங்க நூடுல்ஸ் கேட்டாங்க. அதாவது மேகி கடையில் வந்து 12 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் விற்கும் இல்லையா? அது வந்து 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மேகி செஞ்சேன். ஓரியோ பாருங்க, அவளுக்கு வைக்கணுமா, அவளுடைய கிண்ணத்தை அதாவது அவளுடைய பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடி வர பாருங்க. அந்த பாத்திரத்துக்கு எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஓரியோவை இந்த குட்டிங்க விடவே மாட்டுதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது இந்த ஓரியோ. அந்த குட்டிங்க கூட நல்லா விளையாடுது. ஆனால் குட்டிங்க வந்து பெரிய அவங்க அம்மாவை விடவே மாட்டதுனால ரொம்ப கஷ்டப்படுறா. என்னதான் பண்ணுறதுனே தெரியல. இப்போ இந்த அவங்களுடைய பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா விளையாடுறாங்க. நூடுல்ஸ் வேணுமா ஓரியோவுக்கு. மெயினாக நம்ம நூடுல்ஸ் பிள்ளைங்களுக்கு தாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இந்த குட்டிங்களுக்கு கிடையாது. எப்போவுமே நூடுல்ஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதி. ஆனால் ஓரியோவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு தான் பிடிக்குமா இல்லை இவளை மாதிரி இருக்க எல்லா நாய்ங்களுக்குமே பிடிக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சண்டை வீட்டில் இவ போட்டா. அவளுக்காக ஒரே ஒரு அந்த சின்னதாக இருக்கும்ல அது ஒன்னே ஒன்று தாங்க கொடுத்தேன். அதுவே பசங்க திட்டுனாங்க, கொடுக்கூடாதுன்னு. எப்படியோ அந்த ஒன்றை ஓரிய சாப்பிட்டுட்டா நாங்கள் சாப்பிட உடலை எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னது ப்ரௌனி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்க. ப்ரௌனி எப்பவுமே சிரிக்காதவங்க, முகத்தில் ஒரு சிரிப்பே இருக்காது, அப்படியே உம்முன்னு இருப்பாங்க. அவளை பார்க்கும்போது அழகாக தான் இருக்கும், ஆனால் சிரிப்பு முகமே இல்லைங்க இந்த ப்ரௌனிக்கு. விளையாட்டை பாருங்க சில்கிக்கு. இதுங்களுக்கு முடியெல்லாம் ரொம்ப கொட்டுது, என்னன்னு தெரியல. மாத்திரை மருந்து போட்டுட்டு தான் இருக்கேன். அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாத்திரை வந்து கொடுக்கல, ஷாம்பு போட சொல்லியிருக்காங்க உடம்புக்கு. குளிக்க ஊற்றின பிறகு அப்புறம் எண்ணெய்லாம் தடவணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சில்கியை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ப்ரௌனி பரவாயில்ல, பிளாக்கியும் பரவாயில்ல. சில்கி முகம்தான் ரொம்ப முடி கொட்டுது. அதுக்கு மருந்து மாத்திரை இருக்குதா, போட்டால் சரியாயிடுமா அப்படின்றத தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
ரொம்ப கவலையாக இருக்குது. ப்ரௌனி ப்ரௌனி தெரியுது. ஒரேம்மா என்ன விளையாடுறியா? ஆ எவ்வளோ அழகாக வந்து அப்படியே கடிக்கிறதே வந்து வலிக்காமல் கடிச்சு விளையாடுறா பாருங்க அவங்க அம்மா. நல்லா விளையாண்டுட்டாங்க. இது மாதிரி குட்டிங்களுக்கு சாப்பாடு நைட்டுக்கு ஆக்கிடணும். ஏன்னா மதியம் யாருக்குமே எதுவுமே கொடுக்கல, எல்லாம் பசியோடு இருக்காங்க. அதனால் அடுப்பில் வந்து சாப்பாடை வச்சுட்டேன். மேகிக்கு வந்து கோஸு, கேரட்டு, வெங்காயம், டீ போட்டாச்சு. சாப்பாடு வேணுமாடி? ஒரே தங்கத்துக்கு வேணுமா? தங்க குட்டி வேணுமா? நல்லா ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இவன் நினச்சிட்டு இருக்கிறா அம்மா வந்து அவளுக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சு தருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படிதானே? இவ்வளோ நாள் வந்து மேகி வந்து நல்லாவே இல்லையா, இன்னைக்கு தான் சூப்பராக இருந்ததுதான். ஏன் அப்படி நல்லா இருந்ததுன்னா நான் பார்த்து பார்த்து செஞ்சேங்க. அதனால தான் வந்து நல்லா சூப்பராக இருந்தது இந்த மேகி. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வேணுமா நாளைக்கு. சிக்கன் வந்து 65 போடணுமா, நிறைய சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன சமைக்கிறோன்றத. இந்த குட்டிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டை சிக்கன்லாம் கொடுக்கலாமான்னு தெரியல. எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது. தெரிஞ்சால் சொல்லுங்க. அது மாதிரி என்ன ஒரேம்மா கடிக்காதடா, அவங்க வலிக்கல விளையாடுறாங்க. ஒரியோ வா மேகி செய்யலாம், வா மேகி செய்யலாமா? ஏய் காதுலயே விழல பாருங்க. வரியா? வரலையா? பிளாக்கி வந்து 3 பேரில் அடியே வாங்க மாட்டாங்க. இதில் ரொம்ப அடி வாங்குறது சில்கி. ப்ரௌனி அடி வாங்காது. அடி வாங்குறதே வந்து சில்கி தான். ரொம்ப பிளாக்கி வாங்கவே வாங்காது. அடியே இன்ன வரைக்கும் அவங்க வாங்கினதில்லை. அடினா சும்மா மிரட்டுறதை தான் சொல்கிறேன். ஆயின்றது கூட பிளாக்கி கிட்ட கிடையாது. கரெக்டாக இருப்பா. போதும் வாங்கடி, போய் மேகி செய்வோம். போதும் வா. ஒரியோ வரல? கிச்சனுக்கு வரலையா? என்ன விளையாட்டு இதுங்க. நல்லா விளையாடும் போது ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மளுடைய கவலை எல்லாமே இதுங்களை பார்க்கும் போதே அப்படியே போயிடும். வீட்டுக்குள்ளேயே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே அதுங்களை பார்த்துட்டே இருந்தாலே நம்மளுடைய கவலைகள் எல்லாமே மறந்து நல்லா சிரிப்பாகவும் இருக்கும், ஜாலியாக இருக்கும். இவங்களை பார்த்துட்டு இருந்தாலே எங்களுக்கு. அப்படி தானடி தங்கங்களா? எல்லாரும் கேட்பீங்க தங்கம் விற்கிற விலையில் இவங்க தான் உங்கள் தங்கமானு. ஆமாங்க, தங்கம் தான். எங்களுக்கு டீ போட்டுட்டேன் பாருங்க. டீ தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். குட்டிங்களுக்கு சாப்பாடு அடுப்பில் இருக்குது, வெந்துக்கிட்டே இருக்குது. மேகிக்கு கோஸு, கேரட்டு எல்லாமே, அதாவது வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. தண்ணி சுட வச்சு அந்த மேகியை பிரித்து கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி போட்டாச்சு பாருங்கள். நல்லா அந்த ஒரு 4 பகுதியாக அப்படியே புட்டு மேகியை போட்டுடலாம் சுடு தண்ணியில். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. எல்லோரும் வந்துட்டாங்க பாருங்கள் கிச்சனுக்கு. ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க எல்லாரும். அப்படி தானே? எல்லோரும் ஒரே மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க. ஆமாங்க. கிச்சனில் என்னதான் இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ தான் சாப்பாடு வச்சேன், அதாவது கொஞ்சமாக வச்சேன். அடுப்பில் வந்து சாப்பாடு சுட சுட இருக்குது. தயிர் மோர் ஊற்றி வச்சுக்கலான்னு பார்த்துட்டா அப்படியே கிச்சனில் உட்காந்துருக்காங்க. சரி நம்ம மேகி செய்வோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதே மாதிரி கோஸு, கேரட்டு இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிப்போம். ரொம்ப வதங்கக்கூடாது, பச்சையாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம அரை வேக்காடு வேக போட்டுக்கலாம். வெங்காயம், கோஸு, கேரட்டு நல்லா வதங்கிடுச்சு. மேகியில் ஒரு மசாலா தூள் கொடுப்பாங்கல்ல, அதை அப்படியே கொட்டிக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள். எல்லாமே நல்லா வெங்காயத்து கூட அப்படியே எல்லா மசாலாவுமே சேர்ந்து பெரட்டி எடுத்துப்போம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததாங்க மேகி. இப்போ நம்ம தண்ணியில் நல்லா ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணில் போட்டோம் இல்லையா இந்த மேகியை, அது அப்படியே அந்த வானலில் எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். கிண்டக்கூடாது, அப்படியே லைட்டாக கலக்கணும். முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம மேகி சாப்பிடலாமா? பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி மேகி, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக வந்து
நல்லா ருசியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் பசங்க ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஒன்று ஒன்றா ஒட்டாமல் அழகாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதாங்க முதல் முறையாக நான் இப்படி பண்ணியிருக்கேன். முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நல்லா கொல கொலன்னு பண்ணிவிடுவேன். இப்போ வந்து கரெக்டாக அப்படியே ஒன்று கூட ஒட்டாமல் அழகாக செஞ்சுருக்கேன். டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். கொல கொலன்னு செய்யாதீங்க, அப்படியே நல்லா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இவங்க குட்டிங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் சுட சுட சாப்பாடு எடுத்துக்கலாம். இதுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சமாக அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா சூடாக அப்படியே குழஞ்சிருக்குது சாப்பாடு. இதை பாருங்கள், எல்லோரும் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். மோரை ஊற்றிக்கலாம். நல்லா அப்படியே கொல கொலன்னு இன்னுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படியே மோரை எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். ஒரே குட்டிக்கும் இன்னைக்கு மோர் சாதம் தாங்க. அவளுக்கு வந்து மீன்லாம் இனிமேல் நிறைய கொடுக்கக்கூடாது. அப்படியே நல்லா கலக்கிக்கலாம். வாசனையாக இருக்குங்க சாப்பாடு. என்னதான் உங்களுக்கு வேணும் அதான் ரெடி பண்ணுறாங்கல்ல, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. ஓரிய குட்டிக்கு முதல்ல வச்சிடலாம், அந்த சின்ன குட்டிங்களுக்கு பிறகு. ஏன்னா இவங்க ரூமில் போட்டு சாத்திடணும். சின்ன குட்டிங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு கொடுத்துருவோம். கொஞ்சம் வைக்க தான் பயம், ஆனால் பரவாயில்ல. இப்போல்லாம் வந்து ரொம்ப அடிச்சுக்கிறது இல்லை. அது மாதிரி வந்து சாப்பாடை கீழெல்லாம் தள்ளி வருது.